ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒரு பக்கம் இன்று காலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் அப்போ அவர் ஓபிஎஸ் இணைகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சின்னத்தில் அவர் போட்டியிடுவார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ நமக்கு எழுந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கக்கூடிய விதமாக ஓபிஎஸ் நீக்கம் என்பது நான் எடுத்த தனிப்பட்ட முடிவு கிடையாது, அது பொதுக்குழுவில் எடுத்த ஒரு முடிவு, அதனால் ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் இணைக்க முடியாது அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இப்போ ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் இணைக்க முடியாது, நான் தனிப்பட்ட ஒருத்தனா அந்த முடிவு எடுக்கலை, இது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, அப்போ எப்படி திரும்ப ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க முடியும் அப்படின்னு இப்போ இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் எந்த ரூட்டில் வருவார்னு பார்க்கலாம், அவர் எந்த சின்னத்தில் நிற்பாருன்னு பார்க்கலாம். தாமரை சின்னத்தில் நிற்பாரா இல்லை ப்ரெஷர் குக்கர் சின்னத்தில் நிற்பாரா, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? என்டிஏல வர தயார்னு அவர் சொல்லலாம், என்டிஏ விட்டு போகிறேன்னு சொன்னதும் அவர் தானே. மோடியை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு அதுக்கு அடுத்த ஒரு சில நாட்கள்ல ஓபிஎஸ் வச்சுட்டு அவருடைய அட்வைசர் பண்டட்டி ராமச்சந்திரன் பிரஸ் மீட்ல அங்க என்டிஏ விட்டு விலகுறோம்னு அவங்க தானே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் வெளியில போனாங்க? அவர் ஒன்னும் என்டிஏ வெளியேற்றலைங்க, அவர் தான் என்டிஏ விட்டு வெளியேறினார். அப்புறம் வெளியேறினதுக்கு அப்புறம் நான் வர தயார்னா இன்னொன்று ஓபிஎஸ் இந்த ஏடிஎம்கேல இவங்களெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்றது ஒரு 101வது தடையா சொல்றாருன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து சொல்லிக்க ஒரு தடவை கூட அவர் நிலைப்பாட்டை மாற்றி பேசினதே இல்லை. ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் சசிகலாவாகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் அதே போல ஓபிஎஸ் 3 பேரும் கட்சியால் நீக்கப்பட்டவர்கள். அவங்க பிரிந்து போனவர்கள் கிடையாது, கட்சியால் நீக்கப்பட்டவர்கள். கட்சியால் நீக்கப்பட்டவங்களை திரும்ப கட்சிக்குள்ள எப்படி அட்மிட் பண்ண முடியும்? இப்போ இவர் டிடிவி தினகரன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரோ அப்பல இருந்து அதிமுகவுக்கு உரிமை கோருவதை அவர் கைவிட்டு விட்டார். அவரா ஒரு தனி என்டிட்டி ஒன்னா ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் யாரோட வேணாலும் கூட்டு சேரலாம். அந்த அடிப்படையில அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏடிஎம்கேயும் சம்மதித்து விட்டது. ஆனால் இவர் ஏடிஎம்கேக்கு உரிமை கோரி கொண்டு இருக்கிறார். ஏடிஎம்கேக்கு உரிமை கோருகிற ஒருத்தரை ஏடிஎம்கேயே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்குள்ள எப்படி அலோவ் பண்ணுவாங்க? எப்படி அலோவ் பண்ண முடியும்? ஏதாவது லாஜிக் இருக்கா? அது என்ன சாத்தியம்? அப்படின்னா என்ன செய்யணும்னா அவர் இப்ப நடத்திட்டு இருக்க இந்த அமைப்பை கலைக்கணும், இல்லாட்டி அமைப்பின் பேரையாவது மாற்றணும். அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணவே ஆரம்பிக்கணும். அதனால அமைப்பை கலைத்தாலோ இல்லாட்டி அமைப்புடைய பேரை மாற்றினாலோ என்டிஏவுக்குள்ள வரவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் எந்த காலம் ஏடிஎம்கேக்குள்ள வர முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து வெளியேறினது அப்படிங்கிறது அவங்க வெளியேற்றப்பட்டார்கள், கட்சியினால நீக்கப்பட்டார்கள். பொதுக்குழு கூடி முடிவெடுத்து இல்ல இப்ப அவர்கிட்டயும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு வருது. இந்த கால வெள்ளத்துல நம்ம எல்லாருமே மறந்து போன ஒரு தகவலை நான் நினைவுபடுத்த விரும்புறேன். அது என்ன அப்படின்னா 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி பொதுக்குழுவில் வச்சு டிடிவி தினகரனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் சசிகலாவை பொதுச் செயலாளர் தற்காலிக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கினாங்க. அன்னைக்கு அவர்கள் 2 பேரும் நீக்குவதற்கு காரணமாக இருந்ததே ஓபிஎஸ். ஏன்னா அதுக்கு சில மாதத்துக்கு முன்னால் தான் அவர் சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் ஆரம்பிச்சார். அவரை கட்சிக்குள்ள எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு அந்த தலைவர்கள் எல்லாரும் பாடுபட்டு கொண்டு இருந்தார்கள், இன்க்ளூடிங் எடப்பாடி. அவருடைய விருப்பத்துக்கு இணங்க அவரை திரும்ப கொண்டு வர்றதுக்காக, அவரை திருப்திப்படுத்துவதற்காக சசிகலாவையும் டிடிவி தினகரன் நீக்கிறாங்க. இன்னைக்கு என்னமோ அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பாடுபட்டு இருக்கிற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினது யாரு? அன்னைக்கு இவரை திருப்திப்படுத்துறதுக்கு தானே அவங்க 2 பேரையுமே அனுப்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் காரணமே இவர் ஓபிஎஸ் தான். உண்மையை சொல்றேன்னா டிடிவி தினகரன் சசிகலா நீக்கத்துக்கு காரணம் ஓபிஎஸ். ஓபிஎஸ் நீக்கத்துக்கு வேணா காரணம் எடப்பாடின்னு சொல்லிக்கலாம். அது கரெக்டா இருக்கும்.
இல்ல அதே மாதிரி சரி, இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் விஜய் சம்பந்தமான கேள்விகள் எழுப்பப்படும் போது கூட அவர் நேரா போய் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கல, அப்புறம் எப்படி அவர் ஒரு தலைவரா இருக்க முடியும், இது போன்ற ஒரு காட்டமான கருத்தையும் விஜய் மேல வைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் முதல் வாட்டி விஜய் மேல ரொம்ப டைரக்டா ஒரு தாக்குதல் மாதிரியான ஒரு கண்டனத்தை வைக்கிறாரு. ஏன்னா அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது முதல்ல அதுக்கு இல்ல இதுல வேற சதி இருக்கு இப்படின்லாம் பேசினது திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா இப்ப அப்படியே நேரா விஜய் மேல அந்த கணை அப்படிங்கிறது போகுது. இல்ல, கரூர் விஷயத்துல சதி இருக்குன்னு சொன்னது விஜய் தான். அதுக்கு பின்னால சதி இருக்குன்னு எடப்பாடி சொன்னதா எனக்கு தெரியல. அப்படி சொன்னால் எப்ப என்னங்கறத நீங்க ஆதாரத்தோட சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா ஸ்வீப்பிங் எல்லாம் பேசிட்டுலாம் போக முடியாது. இல்ல சதிங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி சொல்லல. ஆனா அங்க ஒழுங்கான அந்த காவல்துறையுடைய ஒழுங்கான எண்ணிக்கையில மீடியா பர்சன், நீங்க மீடியா பர்சன் தலைமை டீக்கடை பெஞ்சில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுட்டு எனக்கு இந்த பாருங்க, அப்படி ஒரு இருக்குங்கிற யூகத்தை விஜய் கிளப்பி இருக்கிறார். அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு விஜய் விஷயத்துல இது நாள் வரைக்கும் பெரிய கண்டனங்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி இருந்தாருன்னா, இது சம்பந்தமான தீவிரமான விசாரணை தேவை, இந்த சந்தர்ப்பத்துல நான் எதையும் சொல்லிடக்கூடாது, ஆனால் இறந்து போனவர்கள் அவங்க குடும்பம் அவங்களுக்கு நாங்க பக்கபலமா இருப்போம், நாங்கள் ஆறுதல் அளிப்போம் அப்படின்னாரு. அவர் நடத்தின ஒரு பொதுக்கூட்டத்துல கூட இறந்தவர்கள் நினைவா 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆனால் இப்ப ரீசெண்டா விஜய் முதல் தடவை ஏடிஎம்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார். அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எப்படி சும்மா இருப்பாரு? அப்ப இனிமேல் திருப்பி கொடுக்கத்தானே ஆரம்பிப்பாங்க. அது விஜய்க்கான பதிலடி. நன்றி திரு ஸ்ரீனிவாசன். நேபிள் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.